எனது பெயர் கணபதி கனகராஜ், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவர். இன்று இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்வதன் நோக்கம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெருந்தோட்ட பிரதேசங்களிலே வாழ்கின்ற மலையக மக்கள் சம்பந்தமாக மிக கரிசனையோடு செயற்பட்டு வருகின்ற அமைப்பாகும். நாங்கள் ஆளும் கட்சியிலே இருந்தாலும் சரி, எதிர்கட்சியிலே இருந்தாலும் சரி, எங்களுடைய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்து செயல்பட்டு வந்திருக்கின்ற வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்று தற்போதைய அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வீட்டுரிமை வழங்குவதாக இன்று பண்டாரவளை நகரத்திலே ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறார். தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி உரிமை என்பதே எங்களுடைய கோஷமாக இருந்திருக்கிறது. கடந்த காலங்களிலே அதற்காக செயல்பட்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையிலே நடந்த ஆட்சியிலே 10 காணி தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பத்திரம் அமைச்சரவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே அந்த மக்களுக்கு காணி வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த காணிக்கான உறுதி பத்திரங்களையும் செல்லுபடியான உறுதி பத்திரங்கள் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் 4000 மில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கான உறுதி பத்திரங்கள் ஒரு பகுதி வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று தற்போதைய அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு பத்திரத்தை வழங்கி உங்களுக்கு எதிர்காலத்திலே காணி வழங்கப்படும் என்ற கடிதத்தை வழங்குவதாக நாங்கள் அறிந்தோம். இது முற்று முழுதாக தோட்ட தொழிலாளர்களை, மலையக மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றுகின்ற செயலாகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கருதுகின்றது. அது மட்டுமல்லாமல் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் சம்பந்தமாக பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சம்பள நிர்ணய சபையிலே 1700 ரூபாய் சம்பள பிரேரணையை நாங்கள் முன்வைத்த போது இன்று அரசாங்கமாக இருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர் சங்கம் 2137 ரூபாய் சம்பளம் கிடைத்தாலுடைய நாங்கள் அதற்கு இணங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் பின்னர் கடந்த வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் 1800 ரூபாய் சம்பளத்தை முன்மொழிந்தார். அது முன்மொழிந்து 1 வருடங்கள் கடந்துவிட்ட இந்த நிலையிலே இன்றும் 1700 ரூபாய் சம்பளம் வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். தற்போதைய சூழலிலே கடந்த வருடம் அவர்களுக்கு சொல்லியபடி சம்பளத்தை வழங்க முடியாமல் போனதனால் அடுத்த வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் தோட்ட தொழிலாளர்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக நிகழ்த்தப்படுவதுதான் இன்றைய நிகழ்வு. மட்டுமல்லாமல் இந்த 1700 ரூபாய் சம்பளம் இந்த காலத்துக்கு பொருத்தமானது அல்ல. அதைவிட கூடுதலான சம்பளம் வேண்டும். இந்த அரசாங்கம் தங்களுடைய கொள்கை பிரகடனத்திலே 2100 ரூபாய்க்கும் அதிகமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்துவிட்டு இன்றும் அந்த 1700 ரூபாய் அளிப்பது பொருத்தமானதாகும். அந்த 1700 ரூபாய் சம்பளம் எப்படி வழங்கப் போகிறார்கள்? 1350 ரூபாயிலிருந்து மேற்பட்ட அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறதா அல்லது வேறு ஏதாவது முறைகள் இருக்கிறதா என்பதை இந்த அரசாங்கம் தெளிவாக எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. அந்த வகையிலே முற்று முழுதாக தோட்ட தொழிலாளர்களை, பெருந்தோட்ட மக்களை, மலையக சமூகத்தை ஏமாற்றும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியாது. அதை பார்த்து கொண்டு அதை மக்களுக்கு கொண்டு செல்லாமல் இருக்கவும் முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துள்ளோம். கணபதி கனகராஜ், லங்கா कामगार काँग्रेसचे नियोज्य सभापती. waktu काम करूनच्या इदम जेव्हा केला आता कोळ्याक बदला तेव्हा आपली लंका कामगार काँग्रेस अट्लेट ಏಕುಲಂತ ಒಪ್ಪುವೋಣೆ ಒಕ್ಕಮರ್ ಮಿಲಿಗತ್ತ ಎಲ್ಆರ್ಸಿ ಒಪ್ಪುದಮಾಯಿ ಅಪ್ಪಿ ಇಲ್ಲಲಕ್ಕೆನೆ ಪೌಗ್ಯ ಆನ್ವೆಲೆ ಪರ್ಚೇಸ್ ದಾಯದಿಂದ ಟೆಗ್ನೆಟ್ ತೀಗ್ವಾ ಕಾರಂತೀನೋ ये ಆಳುವ मिलियन 6 दा प्रिंटरला इदम मेडला एवढा पटंगरा कोटसकटं दीला देනවා ඊට පස්සේ දෙංගෙවිලා මේ ආණ්ඩුවකෙන්නේ පර්චේස් දායක් දෙනවා කියලා කියනවා. ඒ උනාට ඔප්පු නැහැ.
පොඩි කොලයක් බෙදලා ඕගලන්ට ඔප්පු දෙනවා කියලා පොරොන්දුව දීලා තියෙනවා. අපි ඉල්ලන්නේ මේ පොරොන්දුව වළංගුන මේ ආණ්ඩුව ගියාම ඊළඟ ආණ්ඩුවට මේ කොලේ ඒක වළංගුන. ඒ හින්දා වතු කවුනට දෙදක් ඕනේ. දෙනට 500ක් දෙන්න පුළුවන් නම් ඒ 500ක් ඔරිජිනල් ඔප්පු ඒගොල්ලන්ට ඕනේ. පර්චේස් දාය ගන්න ඒ වළංගු ඔප්පු LRC ඔප්පු ඕනේ කියනවා අපි ඉල්ලා සිටිනවා. මේ වගේ බොරු කියලා මේ මිනිස්සු රවටන්න අපි බලාගෙන ඉන්න බෑ. එකයි. තව වතු කම්බරගේ පඩිගෙන අද ජනාධිපතිතුමා කියන්නේ 1800ක් දෙනවා කියලා. අපි ඊය ජනාධිපති මෙතුමන්ට ඉස්සර අපි බේජස් කෝඩ් එකෙන් 1800ක් ඕනේ කියලා පිළිලා තියෙනවා. ඒ වෙලාවට දැන් පවතන ආණ්ඩු නියෝජිත වෙලා අපිට 2100ට වැඩියෙන් නැත්තම් අපි මේකට එකදතාවයෙන් නැහැ සායක දෙන්න කියලා එළියට ආවා. ඒ ඉල්ලා තමයි ඒ කාලේ 1700ක් දෙන්න බැරි වෙලා අපි 1350ට එකදතාවකට ආවේ. දැන් කියනවා ගිය අයවලේකින් ජනාධිපතිතුමා කිව්වා 1800ක් දෙනවා කියලා. දැන් අවුරුද්දක් ඉවරව පස්සේ දැන් 1800ක් කියනවා. ආණ්ඩුවෙන් දැන් ජීවන වීදම අඩු වැඩි වෙලා තියෙනවා. ඔක්කොම වැඩි වෙලා තියෙනවා. දැන් 1800 කියන්නේ ඒක වීලුවක්. ඒ වීලුව කරන්නේ නැතුව වතු කම්කරු වලට 2100ට වැඩි පඩි දෙන්න ඕනේ කියලා අපි මේ ආණ්ඩුවට ඉල්ලා සිටිනවා. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.